Good morning. வணக்கம். இன்னைக்கு நம்ம SAYTZEFF rule அல்லது SAYTZEFF orientation இன்னொன்று HOFMANN ரூல்னா என்ன அதையும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு ரூலுமே ஆப்போசிட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், in this reaction highly substituted alkene is formed as the major product. அதாவது SAYTZEFF ரூல் படினா highly substituted alkene ஃபார்ம் ஆகும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, highly substituted alkene இதுதான் ஃபார்ம் ஆகும். அதே இது HOFMANN ரூல்னா அது வேற ரியாக்ஷன், அதில் the major product அது பின்னாடி நம்ம பார்ப்போம். is least substituted alkene is the major product. Let us study SAYTZEFF ரூல்னா என்ன, SAYTZEFF orientationனா என்ன. அதாவது when 2-bromobutane எடுத்து alcoholic NaOH, not aqueous NaOH, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. it undergoes dehydrohalogenation. அதாவது HBr வெளியே போகுது. இங்கேருந்து ஒரு H, இங்கே ஒரு Br, அல்லது இங்கேருந்து ஒரு H, இங்கேருந்து ஒரு Br போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா this is a parallel reaction. Okay, in this reaction there are two products formed. One is 1-butene, another is 2-butene. இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்து ரிமூவ் பண்ணோம்னா 2-butene கிடைக்கும். இங்கேருந்து ஹைட்ரஜனை எடுத்தோம்னா 1-butene கிடைக்கும். In this rule, according to this rule படி பார்த்தீங்கன்னா highly substituted alkene is the major product. அப்போ 2-butene தான் highly substituted. இது பார்த்தீங்கன்னா highly substituted. According to this rule, இது இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா hydrogen atom is removed preferentially from the carbon atom with the least hydrogen atom. இப்போ ரெண்டு இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. இங்கேருந்து HBr ரிமூவ் பண்ணலாம், அல்லது இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜனும் Br ரிமூவ் பண்ணலாம். ஆனால் இங்கே இந்த ரூல் என்ன சொல்லுது அப்படின்னா ஹைட்ரஜன் ஆட்டம் எதுலேருந்து நம்ம எடுக்கணும், இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் த கார்பன் ஆட்டம் வித் த லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். கார்பன் ஆட்டம், இந்த கார்பன் ஆட்டத்தில் லீஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இதில் பாருங்கன்னா அது ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. அப்போ இதிலிருந்து ரிமூவ் ஆகாது. So this is formed as the major product. So highly substituted alkene is the major product formed according to SAYTZEFF orientation. There are two examples for SAYTZEFF rule. One, dehydrohalogenation or elimination reaction obeys SAYTZEFF orientation or rule. In this இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 2-bromobutane 4 கார்பன் இருக்கிறதுனால பியூட்டேன் ரெண்டாவது பொசிஷன், 1 ரெண்டாவது இடத்துல இருக்கிறதுனால 2-bromobutane. இதிலேருந்து டீஹைட்ரோஹாலஜினேஷன் என்னென்னா ரிமூவல் ஆஃப் HX, ரிமூவல் ஆஃப் HBr, ரிமூவல் ஆஃப் HCl எக்ஸட்ரா. அப்போ பார்த்தீங்கன்னா 2-butene இஸ் ஃபார்ம்டு. இங்கே அதே இது நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் இங்கேருந்து எடுத்தோம்னா ஹையஸ்ட் கார்பன் ஆட்டம் வித் ஹையஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். அப்போ பார்த்தீங்கன்னா ஹைலி சப்ஸ்டியூட்டட் அல்கீன் அக்கார்டிங் டு திஸ் ரூல் வி ஹவ் சீன். இந்த இதுபடி பார்த்தீங்கன்னா 2-butene இஸ் ஃபார்ம்ட் அஸ் தி மேஜர் ப்ராடக்ட் வித் 80% அண்ட் 20% ஆஃப் 1-butene இஸ் ஆல்சோ ஃபார்ம்டு அஸ் co-product or along with it. ரெண்டாவது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா dehydration of alcohol, removal of water also undergoes elimination of water following SAYTZEFF rule. இந்த dehydration of alcohol எடுத்துட்டிங்கனாலும் also follows SAYTZEFF orientation or rule. இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இதில் 2-butanol 2-butanol இது. இந்த 2-butanol எடுத்து நீங்கள் என்ன செய்றீங்க, ஆன் ஹீட்டிங் 2-butanol எடுத்து ஹீட் பண்ணால்
removal of water. இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுக்கலாம், இங்கிருந்து ஒரு ஹைட்ரஜன் நம்ம எடுக்கலாம். There are two possibilities. ஆனால் நம்மளுக்கு வந்து according to this rule, in this reaction 2-butene is formed as the major product because it is the highly substituted alkene. ஏன்னா hydrogen is eliminated from the carbon atom with the least number of hydrogen atoms. இதில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து எடுக்க முடியாது according to this rule. இதுக்கு ஆப்போசிட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃப்மேன் ரூல். ஹாஃப்மேன் ரூலில் வந்து நம்ம வந்து என்ன எடுக்கிறோம்னா குவாட்டர்னரி சால்ட் எடுத்து ஹீட் பண்ணுறாங்க. குவாட்டர்னரி சால்ட் எடுத்து ஹீட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது நம்மளுக்கு? லீஸ்ட் சப்ஸ்டியூட்டட் அல்கீன் இஸ் ஃபார்ம்ட் அஸ் தி மேஜர் ப்ராடக்ட். அதே மாதிரி அல்கைல் சல்ஃபோனியம் சால்ட், இது அம்மோனியம், இது சல்ஃபோனியம் சால்ட் எடுத்து ஹீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா least substituted alkene is formed as the major product in HOFMANN rule. Let us study in detail HOFMANN orientation rule with examples ஓட நம்ம இப்போ பார்ப்போம். ஒன்று வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் குவாட்டர்னரி சால்ட், குவாட்டர்னரி அல்கைல் குவாட்டர்னரி சால்ட். இதில் பார்த்தீங்கன்னா டெட்ரா அல்கைல் குவாட்டர்னரி அமோனியம் ஹைட்ராக்சைடு. இது எதிலிருந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மோனியா. அம்மோனியாவில் வந்து H ப்ளஸ் போட்டிங்கன்னா NH4 + OH-. ஸோ இந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ஸை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். எதை வச்சு பதிலீடு பண்ணுறோம்? அல்கைல் குரூப் வச்சு பதிலீடு பண்ணுறோம். நீங்கள் இது ப்ரைமரி அமீன் அம்மோனியா ப்ளஸ் RCl, அம்மோனியாவையும் அல்கைல் ஹேலைடையும் ரியாக்ட் பண்ணிங்கன்னா RNH2 கிடைக்கும். ரெண்டு மாலிகுல்னா R2NH கிடைக்கும். 3 மோல்னா R3N கிடைக்கும். இன்னொரு மோல் போட்டிங்கன்னா R4N + Cl- அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அதை வந்து நம்ம OH- ஆக்கிட்டோம்னா இந்த சால்ட்டு, அல்லது அப்படியே நம்ம எடுத்தாலும் சரி தான். இதை எடுத்து சோடியம் ஈத்தாக்சைடு டிசால்வ் இன் எத்தனால், அதாவது சோடியம் ஈத்தாக்சைடை எத்தனாலில் கரைச்சிருக்கணும். அதில் வந்து அதோட குவாட்டர்னரி சால்ட், அல்கைல் சப்ஸ்டியூட்டட் குவாட்டர்னரி சால்ட் எடுத்து ஹீட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து என்னென்னா இந்த அமீன் டெர்ஷரி அமீன் கிடைக்குது, இன்னொன்று வந்து எத்திலீன் கிடைக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாண்டு உடையுது. இதில் வந்து இந்த அல்கீன் ஃபார்ம் பண்ண முடியாது. இது வந்து இட் cannot ஃபார்ம் அல்கீன். இது வந்து அல்கீன் கொடுக்காது, CH3 மட்டும்தான் இருக்குது. இந்த 2 பாசிபிலிட்டி இருக்குது. இது கொடுக்கலாம், இதுவும் கொடுக்கலாம், ரைட்டா? ஆனால் இது வந்து கொடுக்காது. இது கொடுத்துச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்திங்கன்னா, அல்லது இதுலேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்தோம்னா CH3 சப்ஸ்டியூட்டட் ஹைலி சப்ஸ்டியூட்டட் அல்கீன் கிடைக்கும். ஆனால் இதில் எடுத்திங்கன்னா இதிலேருந்து இந்த பாண்டை உடைச்சிட்டு இதிலேருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்திங்கன்னா எத்திலீன் கிடைக்கும். எத்திலீன் வந்து லீஸ்ட் சப்ஸ்டியூட்டட் அல்கீன். அப்போ இது ஃபார்ம் ஆகாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இன் ஹாஃப்மேன் ஓரியன்டேஷன் ஆர் ஹாஃப்மேன் ரூல், லீஸ்ட் சப்ஸ்டியூட்டட் அல்கீன் இஸ் தி மேஜர் ப்ராடக்ட், ரைட்டா? அப்போ நம்ம வந்து ப்ரோப்பீன் கிடைக்காது, எத்திலீன் தான் கிடைக்கும். ஸோ இந்த ரூல் படி அது ஜஸ்ட் ஆப்போசிட், சைட்ஸெஃப் ரூலுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் இது. அக்கார்டிங் டு திஸ் ரூல், ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ரிமூவ்டு, preferentially removed from carbon atom with the highest hydrogen atom. நம்ம இங்கேருந்து நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு என்ன இருக்குது, இதிலேருந்து தான் நம்மளுக்கு ஹையஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம் எங்கே இருக்குதோ அதுலேருந்து தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஃபர்தர் இட் இஸ் ஷோன் பை பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஆட்டம். Positively charged atom, it is exhibited by positively charged compounds with the positively charged atoms attached to alkyl groups. Another example, இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபார்ம் ஆக முடியாது, CH3 அல்கீன் ஃபார்ம் ஆக முடியாது, இதுதான் அல்கீன் ஃபார்ம் ஆக முடியும். நம்ம ஹைட்ரஜன் ஆட்டத்தை, இந்த எக்ஸாம்பிள் வந்து நல்ல எக்ஸாம்பிள் இதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு. நம்ம வந்து ஹைட்ரஜன் ஆட்டத்தை இங்கேருந்து எடுக்கலாம் அல்லது இங்கேருந்து எடுக்கலாம், 2 பாசிபிலிட்டி இருக்குது.
ஆனால் நம்மளுக்கு எங்கேருந்து எடுக்கலாம் இதில் நம்மளுக்கு வந்து இங்கேருந்து எடுத்திங்கன்னா 2 பியூட்டின் கிடைக்கும். ஆனால் 2 பியூட்டின் வந்து ஹைலி சப்ஸ்டியூட்டட் அல்கீன், அது ஃபார்ம் ஆகாது. ஸோ அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்மளுக்கு ஹைட்ரஜன் ஆட்டம் வந்து எதுலேருந்து நம்மளுக்கு எடுக்குது, with the highest hydrogen atom is removed. அப்போ வந்து CH3 CH2 CH double bond CH2. According to this rule, hydrogen atom is removed from the eliminated from the carbon atom with the highest hydrogen atom. இது நம்ம SAYTZEFF ரூலில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து நம்ம எடுத்திருப்போம், ரைட்டா? ஸோ திஸ் இஸ் another example of HOFMANN rule, HOFMANN orientation. In this example, 1 butene is formed as the major product. Least substituted alkene is the major product, 90%, and 1 butene is formed only 10%, and tertiary amine is formed as one of the products. The second example is the heating of alkyl sulfonium salt gives the least substituted alkene as the major product. ஓகே, அதாவது நம்ம அல்கைல் சல்ஃபோனியம் சால்ட் எடுத்துக்கிறீங்க, அமோனியம் சால்ட், அது வந்து குவாட்டர்னரி அமோனியம் சால்ட், இது வந்து அல்கைல் சல்ஃபோனியம் சால்ட்டு. அது எதுலேருந்து கிடைக்குது அப்படின்னா H2Sலேருந்து, H2Sலேருந்து ஒரு H ப்ளஸ் போட்டிங்கன்னா H3S ப்ளஸ். It is derived from H2S. Okay, it is synthesized by reacting H2S with the alkyl halide. Alkyl halideயும் H2Sயும் ரியாக்ட் பண்ணிங்கன்னா சல்ஃபோனியம் சால்ட் கிடைக்கும். 3 moles alkyl halideயும் அண்ட் H2Sயும் ரியாக்ட் பண்ணிங்கன்னா, இந்த presence of H ப்ளஸ் ரியாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது, சல்ஃபோனியம் trialkyl sulfonium salt கிடைக்குது. On heating this sulfonium salt, the least substituted alkene is formed as the major product. This HOFMANN orientation is exhibited by positively charged atom present in a compound attached to this positively charged carbon atom is attached to 3 alkyl groups. Okay, இதில் பார்த்தீங்கன்னா இதிலிருந்து அல்கீன் ஃபார்ம் ஆகாது, இதுவும் அல்கீன் ஃபார்ம் ஆகாது. அப்போ இது மட்டும்தான் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். இதில் வந்து CH2 CH3 CH2 CH3, இதில் வந்து CH2 CH3 கொடுப்பாங்க. அப்போ என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்த கேஸில் ஹைட்ரஜன் ஆட்டம் இஸ் ரிமூவ்டு ஃப்ரம் தி கார்பன் ஆட்டம் வித் த ஹையஸ்ட் ஹைட்ரஜன் ஆட்டம். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து dialkyl sulfide கிடைக்குது as one of the byproducts. Thank you for watching. நன்றி. இங்கிலீஷ்லையும் பாருங்கள், இங்கிலீஷ் வெர்ஷனையும் பாருங்கள். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து நோட்ஸ் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ.